2 வாரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா போற நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பிரசிடென்ட்டும் இஸ்ரேலும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ எந்த தாக்குதலும் நாங்க ஈரான் மேல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈரான் சைட்லயும் திருப்பி பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் எந்த தாக்குதலும் 2 வாரத்துக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்கறதுக்கே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அண்ட் அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் சைட்ல இருந்து நாங்க ஸ்டேட் ஆஃப் ஹோர்மோஸ் வந்து திறந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஸ்டேட் ஆஃப் ஹோர்மோஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த 20% ஆஃப் சி டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆயில், கேஸ் அண்ட் மித்த எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வழியா தான் வந்து இது வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா அதை வந்து ஈரான் பிளாக் பண்ணி வச்சு நீங்க அதை ஈரான் பிளாக் பண்ணி வச்சனாலதான் நிறைய எக்கனாமிக்கலா பயங்கரமா அடி வாங்குச்சு. அண்ட் இப்ப கூட நம்ம நாட்டுல வந்து நம்ம பக்கத்து வீட்டுல பக்கத்து ஏரியால பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் வந்து தட்டுப்பாடா இருக்கும். ஹோட்டல்ஸ்ல போனா சாப்பாடு வந்து இந்த மாதிரி இல்லப்பா இவ்வளவு லிமிடெட் ஃபுட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஸோ அது எல்லாமே கேஸ் தட்டுப்பாடுனால. ஸோ இது ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படின்ற பட்சத்துல கேஸ் தட்டுப்பாடு வந்து இருக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இந்தியா ஆல்ரெடி நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னமும் சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்றதுதான் இருக்கு. அண்ட் இது மூலயமா நிறைய கண்ட்ரிக்கு வந்து பயங்கரமான ஒரு பெனிஃபிட் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அண்ட் இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுத்த ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, பாகிஸ்தானோட பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு போல. அவரு தான் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்பை கூப்பிட்டு பேசி அண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி வந்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்பை கன்வின்ஸ் பண்ணி இந்த போரை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து ஒரு மெயின் ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்கும் போதே நல்லா இருக்கு. நம்ம இந்தியா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு எதிர்நாடு, நம்மளுக்கு ஆப்போசிட்டான ஒரு நாடு, அங்க இருக்க எல்லாமே ஒரு தப்பான ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு பின்பத்தை ரொம்ப நாளா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லாருமே தப்பான மக்கள் கிடையாது. ஒரு சில பேர் ஒரு சில தீவிரவாத செயல் செய்யறதுனாலதான் அந்த பாகிஸ்தான் நம்மளுக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கு. ஆனா இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை, வேர்ல்டு குளோபல் பிரச்சனையை வந்து பாகிஸ்தான் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை வந்து தீக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அது ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது வந்து இன்னும் பாசிட்டிவா போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து முக்கியமா சொல்ல போனா அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு, பாகிஸ்தான் பிரதமர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலையும் வந்து நீங்க வாங்க எங்க ஊருக்கு வந்து இங்க உட்காந்து பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருக்கான்ற மாதிரியான செய்திகளும் நிறைய நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ இதுதான் இந்த ஒரு நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா சம்பவத்தையும் நான் அப்படியே சின்னதாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்றேன், நீங்க அதை பாருங்க. எனக்கு உண்மையில இதை பாக்குறப்ப ரொம்ப ஃபன்னியா ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. அதை ஆட் பண்றேன், நீங்க பாருங்க, நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். You got 10 seconds. Believe me, you don't want this. 5 seconds. Very serious situation. 3. I'm ready. 1 last chance. You know what? Forget it. Let's do this the smart way. We talk.